ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு செப்பரேஷன் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. ஸோ அப்போஸ் இருக்கிற போஸ்ட்டை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ அந்த டைமில் அவங்க உங்களை பற்றி அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அதை பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபேஷனேஷன், imagination, heartbreak, okay, revelation, toxicity, necessity, secret love, the earth, clarification, obsession, travel, love. So bottom of the deck, defortune, six of cups, king of pentacles, empress, five of swords, star, judgment, three of wands, magician, eight of swords, five of wands, seven of pentacles, devil, justice. Okay, thank you universe. தென் இன்றைக்கி விலங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்ன, ஓகே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா பக்கம் டாக்ஸிக்கான ஒரு போஸ்ட்னு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். டாக்ஸிக் சொல்லும்போது பயங்கர யோசிட்டிக்கான ஒரு போகுதுன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள்கிட்ட நிறைய மைண்ட் கேம் கழிச்சிട്ടുണ്ട്. ஓகே, உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷனோட விளையாடிட்டு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸோ இல்லைங்க ப்ராப்பர் ரீசனோ எதுவும் கொடுத்துட்டுல சொல்லலாம். அவங்க விருப்பத்துக்கு வாருது, விருப்பத்துக்கு போகிறது. சம்டைம் ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, சம்டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. சம்டைம் நல்லா ஒரு நாள் நல்லா பேசுவாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒழுங்காக பேச மாட்டாங்க. தென் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்குற டைமில் ஃபேமிலி ஓரியன்ட் போஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, பக்கம் ஸ்டேபிளாக ஒரு போஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, கிரவுண்டடான ஒரு போஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, ஃபேமிலியை பார்த்து கவனிக்கிறாங்க.
ஸோ நல்லா கெரியர்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க நம்மள கட்டாயம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஸோ ஒரு நாள் உங்களுக்கு வேல்யூ குடுக்குறது, அடுத்து வேல்யூ குடுக்காம இருக்கிறது. ஸோ ஒரு நாள் பார்த்தா அடுத்து 10 நாள் பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் பேசினா அடுத்து 10 நாளைக்கு கால், மெசேஜ் வராது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் மாறி இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படி இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் எப்படி முன்னோட்டு போகிறது? ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், ப்ராப்பர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், இல்லைங்க ப்ராப்பர் வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ண கூட எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். உங்களுக்கு பல டைம் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் நின்றுருக்கலாம். ஓகே, மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஸ்டாராக இருக்கலாம், ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆளுங்க அறியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, சொல்லுது ஃபேமிலி, சொசைட்டி எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் இவர் ஸ்டார். ஓகே, அந்த நாளே ஈகோ ஆட்டிடியூட் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள பர்சனாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இவருக்கு ஆக்சுவலி பவர் உண்டு. ஓகே, அதனால ஈகோ ஆட்டிடியூடு உண்டு. ஸோ அதனால இவர் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் எப்படின்னா, ஒரு தாய் ஒரு மகனுக்கு கொடுக்குற ஒரு ஸ்நேகம், ஒரு தாய் ஒரு மகனுக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறாங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஒரு அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் கொடுத்துட்டு. பட் அந்த அன்கண்டிஷனல் லவ்வுக்கு இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் ஒரு ஸ்நேகம் போகுது அப்படின்னா அதனோட வேல்யூ தெரியாமல் மிஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆனது மேபி நவம்பர் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க 11 மந்த் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் விட்டு போய் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், பல 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 ரீசன்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு இவர் போயிட்டு உண்டு. இவர் ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, இவர் உங்களை விட்டு நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவர் உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு உண்டு. அப்போ அவரோட மைண்டு மாறிட்டு உண்டு. எதுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டிவாக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட் வாங்கிட்டு ஓப்பனாகவே ஷேர் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக கொண்டு போகலாம், யாருக்கும் தெரிய வேண்டாம் சொல்லிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி ஸ்டார் ஆகும். இவருக்கு சொசைட்டியில் ஒரு நேம் இருக்குது, ஃபேமிலியில் ஒரு நேம் இருக்குது. இவருக்கு ஸோ தன்னோட நேமு, ஃபேமிலி நேமையும் இவரோட நேமையும் ஸ்பாயில் பண்ணதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. மேபி உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்க இவரோட ஃபேமிலியோ சொசைட்டியோ அக்செப்ட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் இவர் சீக்ரெட்டிவாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுன்னு ஒரு தாட் உண்டு. ஓகே, பட் நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆனோன்னு இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு உண்டு. இதெல்லாம் இவங்க கிட்ட ஈடுபடாது. ஓகே, சீக்ரெட்டிவாக ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவதாக இருந்தால் கூட உங்ககிட்ட அது செட் ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸும் இல்லை, அது உங்களுக்கு செட்டும் ஆகாது. அதனால ரிலேஷன்ஷிப்பை எண்டிங்கில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகத்தை கொடுத்துட்டு ஸோ அது லைஃப் லாங் அவங்களுக்கு புரியாமலும் போயிடுச்சு, அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு, அன்பை மட்டுமே கொடுத்து ஏமாந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா என்ன, ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து நான் ஒருத்தவங்களால காசு கொடுத்தோ இல்லைங்க வந்து சீட்டிங் பண்ணியோ நான் ஏமாத்தலை, நான் ஜஸ்ட் அன்பை கொடுத்து தான் ஏமாந்துருக்கேன். ஸோ இதனால் நான் எதுக்கு ஹர்ட் ஆகணும்? என்னோடய அன்பு அவன்கிட்ட போய் செய்கிறதுக்கு அவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைங்க, அவனுக்கு அந்த லக் இல்லை. என்ன மாதிரி ஒரு பர்சன் இனிமேல் உனக்கு இந்த உலகத்தில் இதே மாதிரி ஒருத்தவங்க இவனை லவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி அப்படி யாராவது என்னை விட பெட்டராக இவனை யாராவது கேர் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஷோராக இவன் வந்து சூஸ் பண்ணிக்கட்டும். பட் நான் விலகிறேன். ஓகே, பட் நான் இழந்து வெளியே வரேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. டாக்ஸிக்காக இருந்த பிறகும் நீங்கள் இவரை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு ஒரு அன்கண்டிஷனல் லவ் நல்லா கேரிங்னால அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு லாஸ்ட் எண்டிங்கில் இவரை விட்டு உங்களை விட்டுட்டு பல ரீசன் சொல்லி இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதுக்கான சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், உங்களை ஹாப்பியாக வைக்க நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் உங்களோட வைப்ரேஷன் ஹை வைப்ரேஷன் ஆகும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் கொடுத்த ஒரு லவ் ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருந்துச்சு, இல்லைங்க என்னோடய லவ்வுங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அது என்கிட்ட வரும். ஓகே, ஏன்னா அன்புக்கு சக்தி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு.
பட் சுத்தமா நம்ம அன்புக்கே தகுதி இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம அன்பை கொடுத்து, டைமை வேஸ்ட் பண்ணி, எனர்ஜி வேஸ்ட் பண்ணி, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி ஒரு காரியமும் இல்ல. ஸோ நம்ம நம்மள ஃபோக்கஸ் ஆகுவோம், நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் ஆகுவோம், நம்ம ஃபேமிலியை க்ரோ பண்ணுவோம், நம்மளும் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம். என்ன இருந்தாலும் நம்மளை மனசிலாக்கிட்டு, நம்மளை புரிஞ்சு மனசிலாக்கிட்டு வரட்டும். ஏன்னா ஒரு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொடுத்தேன். ஓகே, அது மனசில் ஆகலை. ஸோ எல்லாம் மனசில் ஆகிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல, சேசிங் பண்ணலை, ஹாய் வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ இந்த வைப்ரேஷன் யாரும் நிற்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்லை அப்படின்னா என்றைக்கு இந்த வைப்ரேஷன் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு இந்த பர்சன் போகும்போது இந்த ஒரு பர்சனுக்கு எந்த ஒரு பெயினும் கிடையாது. ஓகே, ஹாப்பியாக விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஏதோ ஒரு கார்மிக் கண்டிஷனுக்குள்ளே போனேன், இல்லை ஏதோ ஒரு கர்மாக்குள்ளே போனேன், அதுலேருந்து நான் ரிலீஸ் ஆகிட்டு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவரோட சைடில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டு என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயமாக கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஆக்சுவலி உங்களை பற்றி இவரோட மைண்டில் சில விஷயங்களை விதிச்சிட்டு. ஸோ நீங்கிறது ஒரு தாய் மாதிரி, இல்லைங்க ஒரு காட் மாதிரி. எப்போ இவங்க வந்தாலும் 2 கை கொடுத்து வரவேற்பீங்க, எப்போ வந்தாலும் இவங்களை ஏற்றுப்பீங்க. ஸோ ஆக்சுவலி உங்களோட கேரக்டரே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவர் ஆல்ரெடி இவரோட மைண்டுக்குள்ளே உங்களை பற்றி சில தோட்ஸ் விதைச்சிட்டு. ஸோ இவரை விட்டுட்டு போனாலும் நீங்கள் இவருக்காக அழுதுட்ருப்பீங்க, இவருக்காக ஏங்கிட்டுருப்பீங்க, இவரை மறக்க முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் இவரை நினச்சிட்ருப்பீங்க. அப்படி பல தாட்ஸ் இவர் வச்சுட்டு. பட் எல்லா தாட்டையும் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு. ஓகே, ஸோ என்னை யாரும் தோக்கடிக்க முடியாது, அது அன்பை கொண்டு என்னை யாரும் தோக்கடிக்க முடியாது. நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் இவரோட ஓவர் கான்ஃபிடன்ட் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு. ஸோ இவருக்கான சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, லைஃப்பில் க்ரோ ஆகுறீங்க, நீங்கள் பவரில் நிற்கிறீங்க ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன், இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு. ஓகே, என்னவா இருக்கும், எப்படி இவங்க சேஞ்ச் ஆனாங்க, மேபி இவங்க லைஃப்பில் ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் டேட் பண்ணுறதுக்கும் வேறு யாரும் வந்துட்டாங்களா என்ன, இல்லைங்க இந்த ஒரு செப்பரேஷனில் இவங்க ஏன் நம்மளை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. எஸ், ஓகே, நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கட்டும். ஓகே, நம்ம தான் எல்லாம் தப்பு பண்ணணும். ஓகே, நம்ம வேணும்னா ஷோராக நம்மளை சேசிங்கில் வந்திருப்பாங்கல்ல. பட் இன்னும் இவங்க சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வேண்டாமோ, மேபி நம்ம இருந்த இடத்துல வேறு யாரும் கொண்டு வச்சுட்டாங்களோ, இல்லைங்க இவங்களுக்கு டேட்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்டிங் பண்ணுறதுக்கு வேறு ஆள் கிடச்சிட்டாங்களோ. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்மளை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சேசிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இவருக்கு இந்த ஒரு தாட் இவருக்கு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருட்டு, ஷோராக இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, அது மாதிரி இந்த ஒரு போஸ்டரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு போஸ்டரோட மைண்ட் செட்டில் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை ஆக்சுவலி இவர் எப்பவும் இது ஒரு கமிட்மெண்ட்லையும் இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டிலையும் கொண்டு போன இவருக்கு அது தாட் வந்துட்டே இல்லை. எப்போவுமே இவர் சீக்ரெட்டிவாக மேபி இந்த ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டிவாக வச்சுருக்கலாம், உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் வச்சுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீக்ரெட்டாக கொண்டு போன ஒரு தாட் தான் இவரோட மனசில் உண்டே தவிர இந்த வெளிப்படையாக கொண்டு போன ஒரு தாட் இவருக்கு இல்லவே இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஏன் அப்படின்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் இவரை பொறுத்த மட்டும் இவர் பண்ணுறது கரெக்ட், இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆனது கரெக்ட், உங்ககிட்ட பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வச்சுறது கரெக்ட், உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது கரெக்ட். என்ன அப்படின்னா இவரோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, எனக்கு ஃபேமிலியில் நல்ல நேம் இருக்குது, எனக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்குது, என்னோட கெரியரில் எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, பயங்கர ஹை பொசிஷனோட ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ எனக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது. ஸோ எனக்கு ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் எனக்கு என்னோடய நேம் இம்பார்ட்டன்ட். இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே கொஞ்சமே ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க சொசைட்டியோட மெம்பர்ஸாக இருக்கட்டும், இவருக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இவங்க எல்லாரோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பண்ணது கரெக்டு. நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை இக்னோர் பண்ணேன், நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ணேன். பட் இந்த ஒரு பர்சன் மட்டும் தான் ஹர்ட் ஆனாங்க. பட் நான் இந்த ஒரு பர்சனை சூஸ் பண்ணதா இருந்தால் அது நிறைய பேர் ஹர்ட் ஆகும், நிறைய பேருக்கு இதில் ஒரு மன உளைச்சல் வரும்.
ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நான் பண்ணுறது பெட்டர்னு ஒரு முடிவு. ஸோ அதனால இவர் ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் இவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, என்னதான் சுச்சுவேஷன் இருக்கட்டும், என்னதான் நடந்துக்கட்டும், தப்பு என் மேலேயே இருக்கட்டும், பட் நான் பண்ணது கரெக்ட். ஓகே. நான் என்னால் இந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் ஹர்ட் ஆயிருக்காங்க. பட் நான் இந்த ஒரு போஸ்ட்டில் சூஸ் பண்ண அப்படின்னா என்னால் நிறைய பேர் ஹர்ட் ஆவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நான் பண்ணது கரெக்ட் அப்படின்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ஓகே. മൂവ് ഓൺ ஆகிட்டாங்கக்கிட்ட ஷோராக மூவ் ஆன் ஆகிட்டில்ல. என்ன தான் நோ கான்ட் சுச்சுவேஷன் இங்கே இருந்தால் இவர் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மூவ் ஆன் ஆகிட்டில்ல. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை ஹைடிங்காக வச்சுருக்கலாம், சீக்ரெட்டிவாக வச்சுருக்கலாம். பட் மூவ் ஆன் ஆகிட்டாங்கக்கிட்ட ஷோராக இவர் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். உங்களோட வைப்ரேஷன், உங்களோட ஹை வைப்ரேஷன், நீங்கள் மேபி சோஷியல் மீடியாவில் ஏதோ நல்ல சிரிக்கிற ஃபோட்டோஸ் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆள் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. பட் அவளோட தாட் என்ன அப்படின்னா, இவருக்கு ஸ்நேகம் உண்டா கேட்டால் அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. பட் அவளோட தாட்டானது சீக்ரெட்டிவாக வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம பயங்கர ஸ்டேபிளான ஒரு பர்சன் ஆகும். ஆளை பொறுத்தப்பட்ட என்னத்தோட ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டிவாக இருக்கலாம், நமக்குள்ளே இருக்கட்டும். யாருக்கு நம்மளோட ஸ்நேகம், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் அது நமக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா அதை நான் இப்போ வெளியே சொல்ல போனேன் அப்படின்னா அது நிறைய பேர் பாதிக்கும். ஓகே. ஸோ அதனால் ஸ்நேகங்கிறது அது எனக்குள்ளே இருக்கட்டும். ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயமாகும். ஆனால் ஸ்நேகம் உண்டாக்கிட்ட அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. இப்போ இவரோட கரண்ட் என்னோட என்ன தெரியுமா, ஆக்சுவலி இவருக்கு மைண்ட் ஸ்டேபிளாக இல்லை. ஆக்சுவலி இவருக்கு மைண்ட் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது உங்ககிட்ட. என்ன அப்படின்னா, இவருக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் இவரோட மைண்டில் உங்கள் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இவருக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிடைச்சாலும் இவர் உங்களை பார்த்து தான் திங்க் பண்ணுறாரு. இவருக்கு ஏதோ ஒரு அடிக்ஷன் உங்ககிட்ட ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் தாட்லேருந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு எவ்வளோ தூரம் இவர் ட்ரை பண்ணியிருக்கலாம், எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். பட் அது அவருக்கு பாசிபிள் அல்ல ஆக்சுவலி. ஓகே. அவரோட மைண்ட்லேருந்து உங்களோட தாட்டை மாற்றி வைக்கவும் முடியல. என்ன சொல்கிறது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் தாட் தான் இவருக்கு வந்துகிட்டே இருக்குது. 5 மினிட்ஸ் கிடைச்சாலும் உங்கள் தாட்ஸ் தான். ஆக்சுவலி இது இவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு டிப்ரெஷனாக, ஒரு ஓவர் திங்கிங்காக, அது இவருக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. எதுக்கு எந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் எனக்கு வருது, நான் நினைக்கிறேன்னா இல்லைங்க அவங்க நினைக்கிறாங்களா, ஏன் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நானும் இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன், கனெக்ஷன் சீக்ரெட்டிவாக வைக்க ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியலை ஆக்சுவலி. இவர் ஓவர் திங்கிங் பண்ணி ஆக்சுவலி டயர்ட் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்ட்ரென்த் இல்லை இவருக்கு. ஓகே. கெரியரில் பயங்கரம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபுல் எஃபோர்ட் கெரியரில் தான் கொடுக்குறாங்க. பட் ஹாப்பியான்னு கிட்ட ஹாப்பி ஒன்றும் கிடையாது, டோட்லி சேட் ஆகும். ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. ஃபேமிலிலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, கெரியர்லேயும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் ஆக்சுவலி ஒரு பயங்கர ஒரு ஓவர் திங்கிங்காக இருக்கார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு மைண்டு ரொம்ப கஷ்டப்படுற டைமாக இருக்கட்டும், இவருக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்கட்டும். ஸோ அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாங் ட்ரைவ் போகிறார் ஆக்சுவலி. மேபி பைக் இருக்குன்னா பைக்கு, கார் இருக்குன்னா கார். இவங்களை பொறுத்த மட்டும் லாங் ட்ரைவ் போனால் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த மனபாரம் குறையதாக இருக்கும். ஸோ அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. கனெக்ஷனாக கடைசி வரைக்கும் சீக்ரெட்டிவாக கொண்டு போவோம். ஏன்னா நம்மளால யாருக்கு எந்த ஒரு பாரமும் வேண்டாம், எந்த ஒரு இது வேண்டாம். ஆக்சுவலி எந்த கேட்டால் ஆயிலான பர்சன் தான், பட் கொஞ்சம் ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சன் ஆகும். ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்னால, இப்போ ஒரு லவ்னால நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை வந்தாலும் பரவாயில்ல. மேபி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அது அவங்க மைண்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஓகே. பட் இவங்களை கொஞ்சமே ட்ரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அவங்க யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. நீங்கள் கஷ்டப்படலும் பரவாயில்ல. ஓகே. உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, பட் வேறு யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. இல்லைங்கி உங்ககிட்ட டேரெக்டாக கேட்டுருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டிவாக கொண்டு போகலான்னு கேட்டிருக்கலாம். ஓகே. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் செக்ஷுவலாக இருந்திருக்கலாம், இல்லைங்கி ஒரு செக்ஷுவலாக நீங்கள் பேசியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி இவருக்கு அந்த ஒரு தாட் எப்போவுமே இவரோட மைண்டில் உண்டு. எப்போவுமே இவருக்கு அவங்க மேலே ஒரு அடிக்ஷன் உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட செல்ஃப் லவ் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுட்டு உண்டு, நீங்கள் அவைலபிள் இல்லை. உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் என்ட்ரு ஆகிட்டு உண்டு, ஷோராக என்ட்ரு. அதனால தான் நீங்கள் இவரை சேசிங்கில் போக மாட்டேறீங்க. இன்றைக்கி எதனால நீங்கள் இவரை சேசிங் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்க? ஓகே.
ஓகே. ஸ்டாரா இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாரோட ஈகவும் ஆட்டிட்யூட்லாம் டெத் ஆயிட்டுண்டு படிப்படியா. ஓகே. ஸோ இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்றாரு. இப்ப இவருக்கு கூட லைஃப்ல ஆக்சுவலி இவரு கண்டிஷன சீக்ரெட்டிவா கொண்டு போகலான்னு இவரு நெனச்சாலும், இவருக்கு லைஃப்ல ஹாப்பி ஒண்ணும் கிடையாது. இவரோட ஸ்நேகத்த இவரு சப்ரஸ் பண்ணிட்டு, வெளில வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும், இவரு ஹாப்பி இல்ல. டோட்டலா ஆக்சுவலி டவுன். டோட்டலா ஆளு சேட் ஆகும். சுத்தமா ஹாப்பி கிடையாது. ஹார்ட் பிரேக் ஆயிட்டுண்டு. ஓகே. பயங்கரமா மிஸ் பண்றாங்க. உங்க ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, லாஸ்ட்டு சீன் எடுத்து பார்க்குறது, கடைசியா நீங்க ஏதாவது மெசேஜ் எடுத்தீங்கன்னா அத பார்க்குறது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அத எடுத்து கேட்குறது. ஸோ உங்க மெமரீஸ்ல இந்த ஒரு பெர்சன் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. 24/7 உங்களோட தாட்ஸ் உண்டு. நார்மலாவே உங்களோட தாட்ஸ் உண்டு. இப்ப நீங்க அவைலபிள் இல்லன்னு சொல்லும்போது 24/7 உங்களோட தாட்ஸ்லயே இந்த பெர்சன் ஜீவிச்சுட்டுருக்காங்க. ஸோ இந்த பெர்சன் ஆக்சுவலி உங்கள முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை நெகட்டிவாக பார்த்துருந்தாங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ரீசியஸான மூமெண்ட் எல்லாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும்ல. ஸோ அதெல்லாம் விஷயம் ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் இவங்க ரொம்ப டவுனாக இருக்கும்போது, லோவாக இருக்கும்போது, ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் சிரிச்சிட்ருக்கிற ஃபோட்டோஸ் பார்க்கும்போதோ இல்லைங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ப்ரீசியஸான மூமெண்ட்ஸை திங்க் பண்ணும்போது இவருக்கு ஆக்சுவலி ஹாப்பி ஃபீல் ஆகுது. பட் அவளோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அது வந்து வெளியில் கொண்டு போகணும், அந்த தாட்ஸு கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே வச்சு காதலிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவளுக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஆக்சுவலி இப்போ ஃபீல் பண்ணேன் என் லைஃப்பில் நான் ஆத்மார்த்தமாக நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஒரு பர்சனே கூட இருக்கிற டைம் மட்டும் தான் நான் ஹாப்பியாக இருந்தேன். ஓகே. சாரி ஃபீல் பண்ணுறாங்க. என் லைஃப்பில் ஒரு பிரைட்டான ஒரு பர்சன், ஹாப்பியான ஒரு பர்சன் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, எவ்வளோ வார்த்தைகள் பேசி, எவ்வளோ ஹர்ட் ஆக்கி, டாக்ஸிக்காக நான் பிஹேவ் பண்ணிவிட்டு ஸோ டோட்டலாக சாரி ஃபீல் பண்ணாங்க. பட் அதை ஆளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மாட்டி. ஓகே. நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எதாவது காசு எதோ கொடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ அதனாலே மேபி இவர் கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது, ஒரு சிலவங்களுக்கு மட்டும் ரெசனேட் ஆகும். ஆள் உள்ள எல்லா ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா ஆளை பொறுத்த மட்டும் நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, யாரும் என்னோட நேம் போயிடக்கூடாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் மேலே ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிடக்கூடாது. ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது பரவாயில்ல, வலி வேதனை ஆக்சுவலி லாயலான ஒரு பர்சன் தான். பட் அவளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கு ஏதோ ஒரு மாடி. ஓகே. பட் என்ன ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக பெயின் அனுபவிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டுண்டு. நீங்கள் எல்லாமே ஆக்சுவலி சேடு தான், ஒரு சொட்டு ஹாப்பி இல்லை. சரி, நமக்கு இந்த கார்ட் பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். வித்தவுட் யூ ஐ எம் நாட் ஃபைன், ஐ நீட் யூ. ஓகே. ஸோ இவருக்கு ஆக்சுவலி நீங்கள் இல்லாமல் இவர் ஹாப்பி இல்லை. இவருக்கு ஆக்சுவலி நீங்கள் வேணும்னு தான் இவரும் திங்க் பண்ணுறாரு. பட் சுச்சுவேஷன் ஓகே. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ், ஏதாவது ஒரு மொராலிட்டி, ஏதாவது ஒரு மிராக்கிள், ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடந்து எல்லா ப்ராப்ளம் ஒன்று ஷார்ட் அவுட் ஆனால் கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை வந்து சேசிங் பண்ணுறதுக்கோ, கால் பண்ணுறதுக்கோ, மெசேஜ் பண்ணுறதுக்கோ டோட்டலாக இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை இவருக்கு ஆக்சுவலி. ஓகே. ஆனால் டவுன் ஆகும். ஏன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப்பை ஹர்ட் ஆக்கி வச்சுட்டு, இவ்வளோ தூரம் வந்து ஹேட் பண்ண வச்சுட்டு எப்படி வந்து நிற்கிறது? ஆக்சுவலி ஆளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். ஆள் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் ஆகும். எஸ் நான் எல்லா தப்பும் பண்ணிட்டு உண்டு. எஸ் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணிட்டு உண்டு. ஒரு டைம் சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இருந்துச்சு. அப்போஸ் இருக்கிற பர்சன் எனக்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்க. பட் அந்த டைம் நான் ரிலேஷன்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணிட்டு உண்டு. பட் நவ் எனக்கு ஸ்நேகம் இருக்குது, எனக்கு வேணும் ஒரு தாட்ஸ் இருக்குது. பட் சுச்சுவேஷன் மாறிட்டுண்டு, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டுண்டு. முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் இப்போ இல்லை ஆக்சுவலி. இப்போ நான் போன ஹர்ட் ஆவேன். அது ஹர்ட் ஆகிறத விட இவருக்கு இப்போ இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷனை சொல்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. உங்ககிட்ட பேச ஸ்ட்ரென்த் இல்லை. எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணும், எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், அந்த ஒரு தாட்ஸ் ஆகும். ஸ்நேகங்கிறது அது நமக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்நேகம் உண்மையான ஒரு ஸ்நேகமாக தான் தெய்வம் கட்டாயம் சேர்த்து வைக்கும். ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி சேர்த்து வைக்கணும், அந்த ஒரு ட்ரஸ்ட் உண்டு இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களை பற்றி இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக ஆளோட எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆளை ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டிவாக வைக்கிறது ஆளோட தாட்ஸு. ஓகே. சீக்ரெட்டிவாக இவர் ஆக்சுவலி இவரோட ஸ்நேகம், ஃபீலிங்ஸ், எமோஷனல் சீக்ரெட்டிவாக வச்சுட்ருக்கட்டும். நீங்கள் மைண்ட் பண்ணாதுங்க. அது கடைசி வரைக்கும் சீக்ரெட்டிவாகவே அவங்க இருந்துக்கட்டும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகி முன்னோட்டு போயிட்டே இருங்க. இவங்க நிறைய நாள் உண்மையான ஸ்நேகத்தை வச்சுட்டு நிறைய நாள் தாக்கு பிடிக்க முடியாது.
ஆட்டோமேட்டிக்காக சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா நமக்கு கம்யூனிகேஷன் கார்டு வந்திருக்குது. யாராவது செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கிடையாது, ஒரு காலம் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கமாண்ட் பார்த்தேன். கமாண்டை பார்த்தீங்கன்னா அவன் எப்போ செத்துப்போவான் இந்த மாதிரி கமாண்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தவங்கள ஆத்மார்த்தமாக நம்ம லவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்கள. தயவு செஞ்சு அதை சேசிங் பண்ணாதுங்க, அவங்கள வந்து ஹேட் பண்ணாதுங்க. நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஆக்சுவலாக நம்ம ஒருத்தவங்கள ஆத்மார்த்தமாக லவ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள ஃப்ரீயாக விட்டுடுங்க. எதுவுமே பண்ணாதுங்க, அவங்கள பிடிச்சு வைக்காதுங்க, அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. நம்மளோட லவ் ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருந்தால் ஷோராக அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ எனக்கு மனசில் ஆகுது, நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னா சத்தியமாக நீங்கள் ஹர்ட் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த வார்த்தையை விட்டுறீங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸோ இங்கே நம்ம எல்லாருக்குமே வந்து ஆசைகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இங்கே லைஃப் தனி. ஓகே, நம்ம யார் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆசைகள், கனவுகள், லட்சியம், ட்ரீம்ஸ், ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ரிலேஷன்ஷிப்னு போயிடலாம். ஒருத்தவங்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கோ இல்லைங்கி நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நமக்கு ரைட்ஸ் கிடையாது. யாரும் இந்த வேர்ல்டில் யாரையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் எந்த டைமும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் உங்கள் பக்கம் ஸ்டே பண்ணி வைக்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் அதிகாரமும் கிடையவே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்களா இன்னொரு விஷயம், நம்ம கட்டாயப்படுத்தி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பர்சன் நம்மக்கிட்ட கொண்டு வைக்கணும் அப்படின்னா ஸோ அவங்க ஒவ்வொரு டைம் நம்மளை ஹர்ட் ஆக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ தான் என்னை இருக்க விடல, நீ தான் எனக்கு கால் பண்ண, நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ண, நீ என்னை எங்கே போகணும் விட மாட்டேன். அதான் அவங்க திட்டி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது நமக்கு பெயினை தான் கொடுக்கும். ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்க லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போக விடுங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். நம்மளோட லவ் ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருந்தால் கட்டாயம் பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டனான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இல்லை ஆக்சுவலி. ஓகே, இம்பார்ட்டனான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.